வணக்கம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இன்னொரு 15-20 நிமிடத்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்து எல்லாரும் காது கொடுத்து கேட்கணும். இப்போ நம்மளோட 2 விருந்தாளிகள் வந்திருக்காங்க, விருந்தினர்கள் வந்து இருக்கிறார்கள். ஒன்று டாக்டர் சங்கர சரவணன், மற்றொன்று டாக்டர் சந்திரசேகர். ஸோ டாக்டர் சங்கர சரவணன் சாரையும் டாக்டர் சந்திரசேகர் சாரையும் 2 பேரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அனைவரும் கரகோஷம் கொடுத்து உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஓகே. சொர்ணமாலதி சார், எங்களோட கமிட்டி மெம்பர் சொர்ணமாலதி, கனகராணி. இங்கே வந்து டாக்டர் சங்கர சரவணன் வந்து அடிஷ்னல் டைரக்டராக இருக்கார், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன். அதை தவிர்த்து ட்ரைனராக இருக்கார், கோச்சராக இருக்கார். டிஎன்பிஎஸ்சி மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்ணுற அனைத்து அதிகாரிகளுக்கும் அதை பயின்று மாணவர்களை ட்ரெயின் பண்ணுறதுல இருக்கார். இந்தியாவில் இருக்க நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர், எல்லா ஆஃபீஸர்ஸையும் நிறைய ஆஃபீஸர்ஸை இவர் மூலமாக ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு வந்தவங்க தான் நிறைய அதிகம். அதே மாதிரி டாக்டர் சந்திரசேகர், அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சென்டர் ஃபார் கிளாசிக்கல் தமிழ் அந்த இன்ஸ்டியூட்டோட டைரக்டராக இருக்கார். ஸோ அது மூலமாக நிறைய பணி செய்துக்கிட்டு இருக்கார். இப்போ 2 பேரையும் நாங்கள் எங்கள் தமிழ் சங்கத்தையும் அரசு சார்பாக என்னென்ன ஃபெசிலிட்டி தமிழ் மக்களுக்கு பெற்றுத்தர முடியும் அதை பற்றி பேசுமாறு இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் தீபாவளி கொண்டாட்டத்தில் இருப்பீங்க. இந்நேரத்தில் வந்து ஏதோ கோட்லாம் போட்டு ஏற்றினோடனே குழந்தைங்க ஏதோ மேஜிக் பண்ணுறதுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு நினச்சிக்க போகிறாங்க. நீங்கள் எல்லாம் பாரம்பரிய உடையில் இருக்கிறீங்க. நாங்கள் புக் ஃபேர்லேருந்து அப்படி வரோம், அதனால் வந்து கோட் போட்டு வரோம். நான் தான் சொன்னேன், கோட்டை வேணால் கழட்டிடுறேன், குழந்தைங்க ஏதோ மேஜிக் பண்ண வந்திருக்காங்க, யாரும் நினச்சி ஏமாந்துட போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து இங்கே வந்து பன்னாட்டு புத்தக திருவிழா உங்களுக்கு தெரியும், ஃப்ராங்க்ஃபர்ட் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர். உங்களுக்கு வந்து அதை பற்றி நான் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலிக்கு அல்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் வந்து அதை பற்றி சொல்கிறது. இருந்தாலும் உலகத்திலே ரொம்ப பழமையான புத்தக கண்காட்சி, 400 வருஷமாக பாரம்பரியம் கொண்டது, வேறு எங்கேயுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு புத்தக கண்காட்சி நடத்தக்கூடிய ஒரு ஊரில் நீங்கள் யூரோப்லேயே பழமையான தமிழ்ச்சங்கமான ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ்ச்சங்கம் இயங்குவது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா உலக வரலாறுலேயே வந்து புத்தக கண்காட்சினா ஃப்ராங்க்ஃபர்ட் தான். அதுதான் வந்து உலகத்திலே பழமையானது. 400 வருஷமாக புத்தக கண்காட்சி வேறு எங்கேயுமே நடக்கலை, இங்கே மட்டும்தான் நடக்குது. அது 75 வருஷமாக இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேராக நடக்குது. முதல் புத்தக கண்காட்சியாக தொடங்கி 400 வருஷம் ஆச்சு. இன்டர்நேஷ்னல் புக் ஃபேராக 75 வருஷம். இப்போ 77வது வருஷம். 4 வருஷமாக நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 4 ஆண்டுகளாக புத்தக கண்காட்சிக்கு வந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கம். எங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது. அதுக்காக நாங்கள் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்காக கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக நண்பர் பாலாஜி அவர்கள் இதனுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் எங்களுக்கு 4 வருஷமாகவே ரொம்ப உதவிபுலமாக இருக்கார். என்னுடைய முன்னாள் தலைவர் திரு சக்திவேல் அவர்கள், அவர் அப்போவுமே எங்களுக்கு வந்து பார்த்துருக்காரு, எங்கள் அரங்கத்தை வந்து பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அப்புறம் என்னுடைய வைஸ் பிரசிடெண்ட் பழனிவேல் சார், பழனி வெற்றிவேலன் சார், அவர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்திருக்காரு. அப்புறம் நம்மளுடைய பொதுச் செயலாளர் திரு நாககுமார் சார், அவரும் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காரு. நாககுமார் சாருக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அல்லது ஏற்கனவே அவர் சொல்லி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன், பேரை சொல்லும்போது சவுண்டை அதிகமாக கொடுங்க அப்படின்ட்டு. 2ல் ஏதாவது ஒன்று உண்மையாக இருக்கணும். அடுத்து வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து சில புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து எல்லாருக்குமே அதை இது பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இப்போ ChatGPT ஜெனரேஷன் எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்கள் அதில் போட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்னு வரும்.
ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி உலகத்தில் வந்து எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் அதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு எதுன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தமிழ். ஏன் தமிழ் இல்லையா, சான்ஸ்கிரிட் இல்லையா, க்ரீக் இல்லையா, லாட்டின் இல்லையா நாம் கேட்டோம்னா ChatGPT நம்மளை திட்டுது, நீ என்ன முட்டாளா, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி. அது வந்து தமிழ் தான் ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ். ஏன் லிவிங் லாங்குவேஜ்னால் இன்றைக்கு வரைக்கும் அது வந்து வழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழியாக இருக்குது. இன்றைக்கும் அது பாட மொழியாக இருக்குது. இன்றைக்கும் அதில் வந்து மேகசின்ஸ் ஜேர்னல்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. மற்ற மொழிகளில் அது மாதிரி இல்லை. க்ரீக் லாட்டின்லாம் வந்து அது மாதிரி இல்லை. சான்ஸ்கிரிட்டில் அப்படி இல்லை. தமிழ் மொழி வந்து வாழும் மொழியாக லிவிங் லாங்குவேஜாக இருக்குது. அதை வச்சுட்டு இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த மாதிரியான விழாக்கள். நம்மளுடைய கலாச்சார விழாக்கள் நடத்தும் பொழுது தான் அது சம்மந்தமாக பேச முடியும். அது சம்மந்தமாக பேச முடியும். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்த முடியும், பண்பாட்டை அறிமுகப்படுத்த முடியும், நம்ம பாடல்களை அறிமுகப்படுத்த முடியும். இதில் நான் பாட்டு இப்போ கேட்டோம். இப்போ வந்து இந்த பாடல்கள்லாம் வரும்போது கொஞ்சம் அந்நியப்பட்டுக்கிட்டே வருது. இப்போ உங்களுக்கு 40 வயசு 50 வயசு அப்படின்னா அந்த பாட்டு கொஞ்சம் ட்ரெண்டியாக இருந்தால் தான் தெரியும், இல்லைன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு தான் தெரியும். அதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தும்போது கொஞ்சம் பழைய பாடல்களையும் பாடி தமிழ் வார்த்தைகளையும் நிறைய அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து தமிழ் வந்து தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு பெரிய விஷயம் வந்து கனெக்டிவிட்டி வந்து இந்த திரைப்படங்கள், அப்புறமா இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா, அப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி விழாக்கள் நடத்தக்கூடிய கட்டுரை போட்டி, கவிதை போட்டி. இன்றைக்கி கவிதை போட்டி நடத்தி அறிவுமதி அண்ணன் வந்து அந்த கவிதையெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பேச்சு போட்டிலையும் நிறையா பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. தமிழ் நல்லா பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய இது பண்ணுங்கள். திருக்குறள்லாம் கற்றுக் கொடுங்க, திருக்குறள்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். திருக்குறளை வந்து அர்த்தத்தோட பொருள் புரிஞ்சு சொல்லுங்கள். திருக்குறளை ஒப்பிக்க சொல்லுங்கள். தமிழ் வார்த்தைகள் அது மூலமாக அவங்களுக்கு நிறைய தெரிய வரும். அது மாதிரி அதனுடைய சுவையை ஊட்டுற மாதிரி நீங்களே உங்களுக்குள்ளேயே அந்த இதில் படித்து அவங்களுக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுங்க. இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. திருக்குறளை வந்து உலகத்துடைய அனைத்து மொழிகள்லையும் மொழிபெயர்க்கிறதுக்கு ஏற்பாடு ஏற்கனவே 60 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்த்துட்ருக்கோம். அதில் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் வந்து அதில் வந்து இந்திய மொழிகள் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன மொழிகள் எல்லாம் மொழிபெயர்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் உலக மொழிகளெல்லாம் மொழிபெயர்ப்பதற்கு பாடநூல் கழகம் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்து இப்போ ஒரு 45 லாங்குவேஜில் மொழிபெயர்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 60 மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் வருது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். திருக்குறளை வந்து எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நான் உங்கள் பாடநூல் கழகம் சார்பாக சில புத்தகங்களை உங்களுக்கு பரிசளிக்கிறேன். இது திருக்குறள். இது வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். ரொம்ப ஃபேமஸான டிரான்ஸ்லேஷன் சுந்தரம் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன். இதில் வந்து நீங்கள் படிக்கலாம் இந்த திருக்குறளை. இதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறமா இந்த அகராதி வந்து கம்பேரட்டிவ் எடிமாலஜிக்கல் டிக்ஷனரி ஆஃப் தமிழ் அண்ட் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ், ஐரோப்பிய மொழிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் வந்து இந்த அகராதியை வெளியிடுது. பாடநூல் கழகத்தோடு சேர்ந்து 12 வால்யூம் வெளிவருது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம். தமிழ் மொழி வந்து உலகத்திலேயே பழமையான மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாமே ஒரு மொழியிலேருந்து தோன்றியிருக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது. நாஸ்ட்ராட்டிக் தியரின்னு சொல்லுவாங்க, மோனோஜெனிசிஸ் சொல்லுவாங்க. பல மொழிகள்லேருந்து தோன்றியிருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ மூல மொழின்னு ஒன்று இருந்திருக்கணும் அப்படின்னா, ஒரு 30,000 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த மொழி எதுவாக இருக்கும், அதுதான் நாஸ்ட்ராட்டிக் தியரிங்க சொல்லுது. நாஸ்ட்ராட்டிக் அப்படின்னா நமது மொழின்னு அர்த்தம். அப்போ உலகத்தில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் ஒரு மொழி வந்து மூல மொழியாக இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த மொழி வந்து நாஸ்ட்ராட்டிக் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க, நாஸ்ட்ராட்டிக் தியரின்னு. அந்த நமது மொழியோட நெருக்கமான தொடர்புடைய மொழி எதுன்னா இன்றைக்கி உலகத்திலே தமிழ் மொழி தான். இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வாக வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து 12 வால்யூமில் அந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. அதை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் அரசேந்திரன் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்திருக்காங்க. அடுத்த வாட்டி வரும்போது சார் இங்கே வந்து நான் பேச சொல்கிறேன். சார் வந்து ரொம்ப டெப்த்தாக இந்த ஹாலில் இல்லை, அந்த ஒரு 200 பேர் உட்காந்துருக்க மாதிரி இன்னொரு ஹால் காமிச்சாங்க, செமினார் ஹால், அதில் உட்காந்து பேசணும். அடுத்த வாட்டி தீபாவளியை ஒட்டி வரல, இந்த புக் ஃபேர் வந்து கொஞ்சம் முன்னாலே வருது. அப்போ வரும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த ஹால் பயன்படும் நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து கொண்டாட்ட மூடில் இருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்து இதெல்லாம் அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு புத்தகமும் நான் உங்களுக்கு பரிசு கொடுக்க போகிறேன். இது வந்து ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்ட்டு. நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, இந்தியாவில் பழமையான நாகரிகம். அந்த நாகரிகம் ஒரு தமிழ் நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாக விளக்கக்கூடிய புத்தகம் இது. அது வந்து முதல்ல அந்த நாகரிகம் வந்து இந்தியாவில் வந்து பழமையான நாகரிகம் ஒரு தமிழ் நாகரிகம் அப்படின்னு விளக்கக்கூடிய புத்தகம் இது. ஆர் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், மூத்த IAS அதிகாரி, அவர் எழுதின புத்தகம். இந்த புத்தகம் வந்து தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. இப்போ அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து ஜெர்மன் மொழியிலையும் வரப்போகுது.
ஐரோப்பிய மொழிகளில் ஆங்கிலத்துக்கு அடுத்தாலும் இந்த புத்தகம் வர இருக்கக்கூடிய மொழி வந்து ஜெர்மன் மொழி தான் அப்படிங்கிறத உங்களை ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறேன். இங்கே ஜெர்மனியில் வந்து திரௌபதி வெர்லாக் அப்படின்னு ஒரு பப்ளிகேஷன் இருக்குது. வெர்லாக்ன பப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து கிறிஸ்டியன் வைஸ்னு இருக்கார். அவர் வந்து இந்த புத்தகத்தை போட போகிறாரு ஜெர்மன் மொழியில். அதனால் இது வந்து நீங்கள் இந்தியாவிலே பழமையான நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் நாகரிகம் அப்படிங்கிறத பற்றி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லணும். அதுக்கு அந்த புத்தகத்தை உங்களுக்கு பரிசளிக்கிறேன். எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்ததாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் செம்மொழி அமைப்பின் சார்பாக ப்ரொஃபஸர் சந்திரசேகர் அவர்கள் டைரக்டராக இருக்கார். அவர்களை தமிழ் சங்கத்தை வாழ்த்தியும் அந்த இயக்கத்தின் செயல்பாடுகளை பற்றியும் பேசுமாறு அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃப்ராங்க்பர்ட் புத்தக திருவிழாவில் எங்களுடைய நிறுவனம் இந்த ஆண்டு தான் முதலாக கலந்து கொள்கிறது. இதற்கு எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவிகரமாக இருந்த ஃப்ராங்க்பர்ட் தமிழ் சங்கத்தை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக என்னுடைய தலைவர் திரு பாலாஜி அவர்கள், துணைத் தலைவர் திரு பழனி அவர்கள், பொதுச் செயலாளர் திரு நாகா அவர்கள், முன்னை தலைவர் திரு சக்திவேல் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் சங்கர சரவணன் அவர்கள் குறிப்பிட்டதனுடைய தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய அத்தனை கலைகளையும், குறிப்பாக நாட்டுப்புற கலைகளை இந்த குழந்தைகளிடம் பயிற்றுவித்து அதனை அரங்கேற்றம் செய்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகளிடையே விடுகதைகள், பழமொழிகள் இவற்றையெல்லாம் பயிற்றுவித்து அவர்களை செயல்பட செய்தால் ஒரு நல்ல மனப்பாட சக்தியாகட்டும், இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் அடுத்த ஆண்டு இதனை நிகழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தமிழ் சங்கம் குறிப்பிடும்போது டாக்டர் சங்கர சரவணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், 400 ஆண்டுகளாக இந்த ஃப்ராங்க்பர்ட் தமிழ் இந்த புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாற்றை தெரிவித்தார்கள். தமிழக வரலாற்றில் குறிப்பாக சொல்ல போனால் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம் என்று 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததை பழைய தமிழ் நூல் இறையனார் களவியல் என்கின்ற நூல் குறிப்பிடுகிறது. உலக வரலாற்றிற்கே ஒரு அறிவுபூர்வமான தளத்தை ஏற்படுத்தியது தமிழ் சமூகம். அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட பல்வேறு அரங்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், மத்திய அரசினுடைய நிறுவனம், பல்வேறு செய்திகளை, நிகழ்வுகளை செய்து வருகிறது. எங்களுடைய வெப்சைட்டில் சென்று பார்த்தால் எந்த விதமான நூலையும் தொடாமலேயே அங்கே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் போதும், முழுவதுமான அனைத்து நூல்களையும் படித்து கொள்ளலாம். சங்க இலக்கியங்கள் முழுவதும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு நமது பாரம்பரியமான இலக்கியத்தை பலருக்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டு நமது தொல்காப்பியத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறோம். ஜெர்மன் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஹங்கேரியன் மொழி, ஸ்பானிஷ் உள்ளிட்ட மொழிகளில் தொல்காப்பியம் உலகத்திலேயே முதலாக படைக்கப்பட்ட இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் படைத்து அளித்து 4000 ஆண்டுகள் ஏறத்தாழ ஆகிறது. இந்த தொல்காப்பியத்தினுடைய ஆழமான இலக்கண வரலாற்றை உலக மொழிகளுக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சோசியல் மீடியாக்களை பிறகு உங்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். அதை நீங்கள் பின்தொடர்ந்தாலே போதும்,
பல்வேறு நிகழ்வுகள் நாள்தோறும் அரங்கேற்றி நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை நல்கிய தமிழ் சங்கத்திற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அத்தனை பேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நீங்கள் சொன்னது போல் கலை கலாச்சாரம் அது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தும்போது 13 வகையான கலைகளை ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு அப்போ சேர்ந்தோம். ஸோ தமிழ் புத்தாண்டில் எப்பொழுதுமே பாரம்பரிய கலைகள் எந்தெந்த கலைகள் தமிழ்நாட்டில் அழிந்து கொண்டிருக்கிறதோ அந்த கலைகள் தொன்மையான கலைகளை பயிற்றுவிக்கிறோம். அதை தான் நாங்கள் மேடையேற்றுகிறோம். தீபாவளி நிகழ்வில் அனைத்து விதமான ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா பறை, மான் கொம்பு ஆட்டம், அது போன்ற ஆட்டங்கள் இப்போ இந்தியாவிலே யாரும் செய்கிறதில்ல. அது மாதிரியான ஆட்டங்கள்லாம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி நாங்கள் நிறைய தமிழ் புத்தாண்டு அந்த மாதிரி வச்சுருக்கோம். தீபாவளி நிகழ்வுகளை இந்த மாதிரி வச்சுருக்கோம். தமிழை வளர்க்குறதுக்கு தமிழ் பேச்சு போட்டி, கவிதை போட்டி இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம். வந்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. விருந்தினர்கள் இருவரும் இந்த விழாவினை கண்டு பெருமைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அடுத்த வருடம் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் ஈவெண்ட்டுக்கு வரும்போது அவர் அட்வான்ஸாகவே சொல்லிட்டார், நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு பிகர் கேதரிங் பண்ணலாம். இப்போ கவிதை போட்டி பண்ணோன்னு பாலாஜி சொல்லியிருந்தார். அந்த கவிதை போட்டியை ஸ்கேல் அப் பண்ணி ஜெர்மனி லெவலில் பண்ணி அவங்க வந்து தே வாண்ட் டு பி பார்ட்டிசிபேட்டட், அவங்க வந்து இன்வால்வ் ஆகணும்னு சொல்கிறாங்க. அதுவே நம்ம சங்கத்துக்கான ஒரு பெருமை. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக திரும்பவும் சந்திப்போம். நன்றி.